ஹாய் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் ஜாவா கோடிங் ஸ்டாண்டர்ட்ஸ். கோடிங் ஸ்டாண்டர்ட்ஸ் ஜென்ரலாகவே நம்மளோட சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டில் நம்ம ஒரு கோடை எழுதுவோம். அந்த கோட் கரெக்டாக ஒர்க் ஆயிடுச்சு அப்படின்னா அதோட அந்த ப்ராசஸ் முடிஞ்சிடாது. இன்ஃபேக்ட் சொல்லப்போனால் அந்த கரெக்டாக ஒர்க் ஆகிற கோடை நம்ம கொண்டு வரது தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக இருக்கும். நம்ம கோடு எழுதுறது என்னவோ ஒரு டைமாக தான் இருக்கும். பட் அந்த கோடை நிறைய டைம் ரீட் பண்ண வேண்டி இருக்கும். நம்ம மட்டும் இல்லை, நாம் எழுதின கோடை நிறையா பேர் ரிவ்யூ பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நான் எழுதின கோட் கரெக்டாக இருந்தால் மட்டும் பத்தாது, கிளியராக இருக்கணும், ரீடபிளாக இருக்கணும், அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி மெயின்டைனபிளாக இருக்கணும். இப்போ நான் ஒரு சினாரியா சொல்கிறேன், இதை மட்டும் இமேஜின் பண்ணி பாருங்க. நான் இப்போ ஒரு புக்கை படிக்கணும். அந்த புக்கில் நிறைய சாப்டர்ஸ் இருக்குது. ஒவ்வொரு சாப்டரும் ஒவ்வொரு ஃபாண்ட் ஸ்டைல் ஃபாலோ பண்ணியிருக்கு. ஃபாண்ட் சைஸும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, கலர் தீம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, அண்ட் அந்த பேஜோட ஸ்டைல், பேஜோட லே அவுட், லைன் ஸ்பேசிங், இந்த மாதிரி எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு புக்கை கொடுத்து இதை படிங்கன்னு சொன்னால் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதை படிக்க இன்ட்ரெஸ்ட் வருமா? நாமெல்லாம் புக்கை படிக்கிறதே ரொம்ப பெரிய விஷயம். அதுலேயும் இப்படி ஒரு புக்கை கொடுத்து படின்னு சொன்னால் நாமளே படிக்கணும்னு நினச்சாலும் அதை படிக்கிறது ஒரு டிஃபிகல்ட்டான விஷயம். இதே மாதிரி தான் ப்ரோக்ராம்லேயும் ஒரு கோடை ஒருத்தர் மட்டும் டெவலப் பண்ண மாட்டாங்க. இப்போ ஒரு சாஃப்ட்வேரை டெவலப் பண்ணணும்னா நிறைய டீம் அதுக்கு வேலை செய்வாங்க, நிறைய டெவலப்பர்ஸ் கோட் எழுதுவாங்க. இப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ப்ரோக்ராமிங் ஸ்டைலை ஃபாலோ பண்ணால் ஒரு டீமாக கொலாபரேட் பண்ணி ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு சேலஞ்சிங்கான விஷயம். பிகாஸ் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்டைல் ஆஃப் கோடை ஃபாலோ பண்ணுவாங்க, ஒவ்வொரு நேமிங் கன்வென்ஷன் ஃபாலோ பண்ணுவாங்க. ஃபைலுக்கு ஒருத்தர் ஒரு மாதிரி நேர் வைப்பாங்க, இன்னொருத்தவங்க ஒரு மாதிரி நேம் வைப்பாங்க. வேரியபிள் நேம் ஒருத்தர் ஒரு மாதிரி வைப்பாங்க, இன்னொருத்தர் ஒரு மாதிரி வைப்பாங்க. அந்த ஃபைலை ஆர்கனைஸ் பண்ணுற விதம் ஒரு டீம் ஒரு மாதிரி ஃபாலோ பண்ணியிருக்கும், இன்னொரு டீம் ஒரு மாதிரி ஃபாலோ பண்ணியிருக்கும். இந்த மாதிரி ஏகப்பட்ட ப்ராப்ளம் வரும். இது எல்லாத்தையும் நம்ம கரெக்டாக ரீட் பண்ணி மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு டிஃபிகல்ட்டான விஷயம். இந்த மாதிரி ப்ராப்ளத்தெல்லாம் ஃபேஸ் பண்ணுறதுக்கு தான் நம்மளுக்கு கோடிங் ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை கொண்டு வந்தாங்க. இந்த கோடிங் ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிறது ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற ரூல்ஸ் கிடையாது. இதை ஃபாலோ பண்ணால் நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு ரெக்கமெண்டேஷன். ஸோ இந்த கோடிங் ஸ்டாண்டர்டில் நம்மளுக்கு என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, நிறைய கைட்லைன் சொல்லியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஐடென்டிஃபைஸ்க்கு எப்படி நேம் வைக்கணும், என்னோட அப்ளிகேஷனில் நிறைய சோர்ஸ் ஃபைல் இருந்துச்சுன்னா அந்த சோர்ஸ் ஃபைலை எப்படி ஆர்கனைஸ் பண்ணணும், நான் நிறைய லைனுக்கு கோட் எழுதுறேன்னா அந்த கோடை ப்ராப்பராக எப்படி ஃபார்மேட் பண்ணணும், எந்தெந்த இடத்துல கமெண்ட் யூஸ் பண்ணணும், கான்ஸ்டன்ட்ஸ் எல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணணும், இந்த மாதிரி நிறைய ப்ரோக்ராமிங் விஷயத்த சொல்லியிருப்பாங்க. இதை நான் ஃபாலோ பண்ணி தான் கோட் எழுதணும் அப்படின்னு கிடையாது. இதை ஃபாலோ பண்ணி நான் எழுதுகிற கோட் ஒரு ப்ரொஃபஷனல் அண்ட் மோர் ரீடபிள் கோடாக இருக்கும். அண்ட் இது அந்த டீமில் இருக்க எல்லாருமே ஃபாலோ பண்ணால் ஒரு கொலாபரேஷனாக ஒர்க் பண்ணும்போது அந்த கோடை யார் ரீட் பண்ணாலும் ரிவ்யூ பண்ணாலும் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்டபிளாக இருக்கும் அண்ட் மோர் ரீடபிளாக இருக்கும். இதை தான் நம்ம கோடிங் ஸ்டாண்டர்ட்னு சொல்லுவோம். ஓகே, ஃபைன். கோடிங் ஸ்டாண்டர்ட்ஸ்னா சில கைட்லைன்ஸ், அதை ஃபாலோ பண்ணால் நம்மளால ஒரு ப்ரொஃபஷனல் கோட் எழுத முடியும் அப்படிங்கிறத பார்த்தோம். இதோட நீடு என்ன, இதை ஃபாலோ பண்ணால் என்ன பெனிஃபிட் எனக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளுக்கு கிடைக்க போகிற ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபர்மோஸ்ட் பெனிஃபிட், இட் இம்ப்ரூவ்ஸ் ரீடபிலிட்டி ஆஃப் தி கோட். ஸோ அந்த கோடு பார்க்கறதுக்கு ரீடபிளாக இருக்கும். ரீடபிளாக இருந்தால் அது ஈஸியாக நம்மளுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம எழுதின கோடை எந்த டீம்ல இருந்து எந்த டெவலப்பரை பார்த்தாலும் அவங்களால ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ செகண்ட் இம்பார்ட்டன்ஸ், இட் இம்ப்ரூவ்ஸ் மெயின்டைனபிலிட்டி. ஒரு கோட் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சுன்னா அதை மெயின்டைன் பண்ணுறது ரொம்பவே ஈஸி. ஃபியூச்சரில் அதே கோட் பேஸில் நான் ஏதோ மாடிஃபிகேஷன் பண்ணனாலோ ஆர் ஏதோ அப்டேட் பண்ணனாலோ என்னால் அதை ஈஸியாக பண்ண முடியும். பிகாஸ் அந்த என்டையர் சோர்ஸ் கோடும் ஒரு கன்சிஸ்டன்ட் கோடிங் ஸ்டைலை தான் ஃபாலோ பண்ணியிருக்கு. அண்ட் தேர்ட் அட்வான்டேஜ் நம்மளுக்கு என்ன கிடைக்க போகுதுன்னு பார்த்தோம்னா, ஈஸி டு கொலாபரேட். ஒரு டீமாக ஒரு ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணும்போது அந்த டீமில் இருக்க எல்லாரும் ஒரே கோடிங் ஸ்டைலை ஃபாலோ பண்ணும்போது அந்த டீமுக்குள்ளே இருக்க டெவலப்பர்ஸ்குள்ள அந்த கோட் பேஸ் ஸ்விட்ச் ஆனாலுமே ஈஸியாக நம்மளுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அண்ட் கொலாபரேட் பண்ணி ஒரு ப்ராஜெக்டை டெவலப் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு சேலஞ்சுக்கான டாஸ்க்காக இருக்காது. அண்ட் ஃபோர்த் ஒன், எல்லாரும் ஒரே கோடிங் ஸ்டைலை ஃபாலோ பண்ணால் எரர் நம்மளுக்கு ரெடியூஸ் ஆகும். ஸோ எரர் கம்மியானா சீக்கிரமாகவே அந்த அப்ளிகேஷனை நம்ம டெவலப் பண்ணி முடிச்சிடலாம். அண்ட் நம்மளுக்கு அதிகம் டீபக் பண்ணுற ஒர்க்குமே இருக்காது. அண்ட் ஃபிஃப்த் ஒன், இந்த மாதிரியான ப்ராக்டிஸ் எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணால் நம்மளுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் கோடிங் ப்ராக்டிஸ் கிடைக்கும். ஸோ இந்த அட்வான்டேஜ் எல்லாமே இந்த மாதிரியான ரூல்ஸை நம்ம ஃபாலோ பண்ணும்போது நம்மளுக்கு கிடைக்கிற அட்வான்டேஜ். இதை நம்ம ஃபாலோ பண்ணலினா நம்மளுக்கு ஏகப்பட்ட சேலஞ்சிங்கான விஷயம் இருக்கும். அண்ட் நம்ம நிறைய விஷயத்துக்கு தேவையில்லாமல் டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஜாவா நேமிங் கன்வென்ஷன்ஸ். நம்ம கோடிங்கில் யூஸ் பண்ணுற நேம் என்னன்னு சொல்லுவோம்? நம்ம கோடிங்கில் யூஸ் பண்ணுற நேமை ஐடென்டிஃபையர்ஸ்ன்னு சொல்லுவோம். அது ஒரு கிளாஸ் நேமாக இருக்கலாம், மெத்தட் நேமாக இருக்கலாம், வேரியபிள் நேமாக இருக்கலாம், ஆர் ஈவன் ஒரு லேபிள் நேமாக கூட இருக்கலாம். நம்ம எப்பெல்லாம் நேம் வைக்கிறோமோ சில ரூல்ஸை ஃபாலோ பண்ணி தான் வைக்கணும். அதுதான் நேமிங் ரூல்ஸ் ஆஃப் ஐடென்டிஃபையர் அப்படின்ட்டு நம்மளோட லாங்குவேஜ் ஃபண்டமெண்டல்ஸை நம்ம பார்த்தோம். நம்ம எப்பெல்லாம் நேம் வைக்கிறோமோ அந்த நேம் அதோட பர்பஸை ரிஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும்.
மீனிங்ஃபுல்லா இருக்கணும் அண்ட் ஈஸியா ப்ரொனவுன்ஸ் பண்ற மாதிரி இருக்கணும். ரொம்ப லென்த்தான நேம நம்ம வைக்கிறது கம்மி பண்ணிக்கணும். ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா அது என்ன பண்ணுங்கிறத டிஸ்கிரைப் பண்ற மாரி சிம்பிளா தான் நம்ம நேம் வைக்கணும். நம்மளோட கோடிங்க பொறுத்தவரைக்கும் சில நேமிங் கன்வென்ஷன்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், ஸ்டூடண்ட் நேம். ஸோ இந்த வேர்ட் நம்மளுக்கு எப்படி இருக்கு? இந்த வேர்டுல நம்மளுக்கு 2 வேர்ட் அடங்கியிருக்கு. ஃபர்ஸ்ட் வேர்ட் ஸ்டூடண்ட், செகண்ட் வேர்ட் நேம். இதுல எனக்கு ஃபர்ஸ்ட் வேர்டோட ஃபர்ஸ்ட் லெட்டர் லோயர் கேஸ்ல இருக்கு. செகண்ட் வேர்டோட ஃபர்ஸ்ட் லெட்டர் அப்பர் கேஸ்ல இருக்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம நேமிங் கன்வென்ஷன் ஃபாலோ பண்ணா இதை நாம கேமல் கேஸ்ன்னு சொல்லுவோம். பிகாஸ் கேமலுக்கு வந்து அதோட ஹெட்டை விட அந்த ஹம்ப் தான் ஹைட்டா இருக்கும். இங்கேயும் நம்மளுக்கு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் வேர்டோட ஃபர்ஸ்ட் லெட்டர் ஸ்மாலா இருக்கு, செகண்ட் வேர்டோட ஃபர்ஸ்ட் லெட்டர் பெருசா இருக்கு. அதனால இதை நம்ம கேமல் கேஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இன்னும் சில நேம்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ஃபோன் நம்பர். ஸோ இந்த வேர்டுலையும் எனக்கு 2 வேர்டு அடங்கியிருக்கு. இதில் ஃபர்ஸ்ட் வேர்டோட ஃபர்ஸ்ட் லெட்டர் அப்பர் கேஸ் லெட்டராக இருக்கு, செகண்ட் வேர்டோட ஃபர்ஸ்ட் லெட்டரும் அப்பர் கேஸ் லெட்டராக இருக்கு. இந்த மாதிரி இருக்க கேஸை நம்ம பாஸ்கல் கேஸ்ன்னு சொல்லுவோம். அண்ட் இன்னொரு எக்ஸாம்பிள் எழுதுறேன். ஸ்டூடெண்ட் ரோல் நம்பர். ஸோ இந்த நேம்லையும் 2 வேர்டு அடங்கியிருக்கு. பட் அதை நான் அண்டர் ஸ்கோர் யூஸ் பண்ணி செப்பரேட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி யூஸ் பண்ணுற கன்வென்ஷனை நம்ம ஸ்னேக் கேஸ்ன்னு சொல்லுவோம். இந்த மாதிரி நம்மளுக்கு நிறைய கேசஸ் இருக்கு. கேமல் கேஸ், பாஸ்கல் கேஸ், ஸ்னேக் கேஸ். ஸோ நம்ம ஒவ்வொரு காம்பனண்ட்டுக்கு நேம் வைக்கும் போதும் இதில் இருக்க ஒவ்வொரு கோடிங் ஸ்டாண்டர்டை ஃபாலோ பண்ணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஜாவா லாங்குவேஜில் இந்த கேமல் கேஸ் எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம்னு பார்த்தா, எப்பெல்லாம் வேரியபிளுக்கு நேம் வைக்கிறேன், எப்பெல்லாம் மெத்தட்ஸ்க்கு நேம் வைக்கிறேன், ஆர்எல்ஸ் மெத்தட் பராமீட்டருக்கு, தட் இஸ் வேரியபிளுக்கு நேம் வைக்கும் போது, மெத்தட்க்கு நேம் வைக்கும் போது அண்ட் பராமீட்டர்ஸ்க்கு நேம் வைக்கும் போது. ஸோ இந்த 3 இடத்துலையும் நான் நேமிங்க்கு ஃபாலோ பண்ணுற கன்வென்ஷன் கேமல் கேஸாக தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ஸ்டூடெண்ட் நேம் அப்படிங்கிறது ஒரு வேரியபிள்னா இப்படி தான் இருக்கும். நம்ம பார்ப்போம்ல, கெட் நேம் அப்படின்னு ஒரு மெத்தட் பார்த்தோம், அண்ட் கெட் கிளாஸ் அப்படின்னு ஒரு மெத்தட் பார்த்தோம், டூ ஸ்ட்ரிங் அப்படின்னு ஒரு மெத்தட் பார்த்தோம். ஸோ இந்த எல்லா நேம்லையுமே 2 வேர்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் வேர்டோட ஃபர்ஸ்ட் லெட்டர் ஸ்மால் லெட்டர்லையும், செகண்ட் வேர்டோட ஃபர்ஸ்ட் லெட்டர் கேபிட்டல் லெட்டர்லையும் இருக்கு. ஸோ நம்மளுக்கு எல்லா மெத்தட்லையுமே அப்படிதான் இருக்கு. ஸோ ஜாவாவில் வேரியபிள்க்கும் மெத்தடுக்கும் மெத்தட் பராமீட்டருக்கும் நாம் ஃபாலோ பண்ணுற கேஸ் கேமல் கேஸ். அண்ட் பாஸ்கல் கேஸ் எங்கெல்லாம் ஃபாலோ பண்ணுவோன்னு பார்த்தா, நம்ம எப்பெல்லாம் ஒரு கிளாஸ்க்கு நேம் வைக்கிறோம் அண்ட் எப்பெல்லாம் ஒரு இன்டர்ஃபேஸ்க்கு நேம் வைக்கிறோம், ஆர் எப்பெல்லாம் ஒரு ஈனம்க்கு நேம் வைக்கிறோம். ஸோ இந்த மாதிரி 3 கேஸ்லையும் நம்ம பாஸ்கல் கேஸ் ஃபாலோ பண்ணுவோம். நம்மளுக்கு கிளாஸ் என்னென்ன இருக்குது? ஆப்ஜெக்ட் கிளாஸ் பார்த்தோம், அண்ட் ஸ்ட்ரிங் கிளாஸ் பார்த்தோம், நம்பர் அப்படின்னு ஒரு கிளாஸ் பார்த்தோம். இந்த மாதிரி நம்மளுக்கு ஜாவால ஏகப்பட்ட ப்ரீடிஃபைன் கிளாஸ் இருக்குது. அதே மாதிரி ஒரு யூஸராக நான் எழுதுகிற கிளாஸுக்கும் இந்த மாதிரி பாஸ்கல் கேஸை ஃபாலோ பண்ணி வச்சா அது ஒரு ரெக்கமெண்டட் பெஸ்ட் அப்ரோச்சாக இருக்கும். நம்ம இன்டர்ஃபேஸ்க்கு நேம் வைக்கும் போதும், ஃபார் எக்ஸாம்பிள் ரன்னபிள்னு ஒரு இன்டர்ஃபேஸ் இருக்குது ஜாவால, அண்ட் சீரியலைசபிள்னு ஒரு இன்டர்ஃபேஸ் இருக்குது, க்ளோனபிள்னு ஒரு இன்டர்ஃபேஸ் இருக்குது. இந்த மாதிரி ஏகப்பட்ட இன்டர்ஃபேஸ் இருக்குது. இந்த எல்லா இன்டர்ஃபேஸுமே பாஸ்கல் கேஸை ஃபாலோ பண்ணி தான் நேம் வச்சிருப்பாங்க. அதே மாதிரி ஈனம். ஈனம் அப்படின்னா ஒரு குரூப் ஆஃப் நேம்டு கான்ஸ்டன்ட்ஸ். இதெல்லாம் நம்ம லேட்டர் பார்ப்போம். ஜஸ்ட் இதோட நேமிங் கன்வென்ஷன் பாஸ்கல் கேஸ். அண்ட் நம்மளுக்கு அப்பர் ஸ்னேக் கேஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. எக்ஸாம்பிள், இந்த ஸ்னேக் கேஸ்லேயே முன்னாடி அப்பர்னா எல்லா லெட்டரும் நம்மளுக்கு அப்பர் கேஸில் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், மேக்ஸ், சைஸ். இதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா அப்பர் ஸ்னேக் கேஸ்ன்னு சொல்லுவோம். ஆர் சம்டைம் ஸ்க்ரீமிங் ஸ்னேக் கேஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இந்த கன்வென்ஷனை நம்ம எதுக்கு நேம் வைக்க ஃபாலோ பண்ணுவோம்னு பார்த்தோம்னா, கான்ஸ்டன்ட்ஸ்க்கு நேம் வைக்க ஃபாலோ பண்ணுவோம். ஆர்எல்ஸ் ஃபைனல் ஸ்டாட்டிக் வேரியபிளுக்கு நேம் வைக்கிறதுக்கு இதை ஃபாலோ பண்ணுவோம். இதுக்கு நம்ம எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, த்ரெட்டிங் பற்றி படிக்கும் போது மல்டி த்ரெட்டிங் கான்செப்டில் நம்ம சில இதை படிப்போம். மினிமம் ப்ரியாரிட்டி, மேக்ஸிமம் ப்ரியாரிட்டி, அண்ட் ஒவ்வொரு டேட்டா டைப்புக்குமே லைக் டபுள், ஃப்ளோட், கேர் கரஸ்பாண்டிங்கான கிளாஸ் இருக்குது. அதை நம்ம wrapper கிளாஸ்ன்னு சொல்லுவோம். அதில் எல்லாத்துலேயுமே மேக்ஸிமம் வேல்யூ, மினிமம் வேல்யூ அப்படிங்கிற வேரியபிளை டிக்ளேர் பண்ணியிருப்பாங்க. அது கான்ஸ்டன்ட் வேரியபிளாக இருக்கும். அதுக்கு அவங்க ஃபாலோ பண்ணியிருக்க நேமிங் கன்வென்ஷன் அப்பர் ஸ்னேக் கேஸாக தான் இருக்கும். விச் மீன்ஸ் மேக்ஸ் வேல்யூ, மின் வேல்யூ, இந்த மாதிரி எல்லா சிம்பிளுமே அப்பர் கேஸில் இருக்கும். அண்ட் மோர் தென் ஒன் வேர்டு இருந்துச்சுன்னா அண்டர் ஸ்கோரால் செப்பரேட் பண்ணியிருப்போம். ஸோ இதுதான் வந்து நம்ம கான்ஸ்டன்ட் அண்ட் ஃபைனல் ஸ்டாட்டிக் வேரியபிளுக்கு யூஸ் பண்ணுற நேமிங் கன்வென்ஷன். அண்ட்
ஜாவால பேக்கேஜஸ் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கும். ஸோ இந்த பேக்கேஜஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணுற கான்செப்ட் லோயர் கேஸ் நேமிங் கன்வென்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள் காம் டாட் ப்ராஜெக்ட் டாட் டெமோ. ஸோ இது எல்லாமே நம்மளுக்கு லோயர் கேஸில் தான் இருக்கும். அண்ட் நிறைய வேர்ட்ஸ் இருந்துச்சுன்னா ஒவ்வொரு வேர்டும் நம்மளுக்கு டாட்டால செப்பரேட் ஆகிருக்கும். பேக்கேஜ் அப்படிங்கிறது ஒரு இம்பார்ட்டண்டான கான்செப்ட். அது நம்மளோட 4th மாடியூலில் ரொம்ப டீட்டெயிலாக பார்ப்போம். இப்போ அதோட நேமிங் கன்வென்ஷனை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ ஜாவா நேமிங் கன்வென்ஷனில் கேமல் கேஸ் யூஸ் பண்ணி எந்தெந்த இதுக்கெலாம் நேம் வைப்போம், பாஸ்கல் கேஸ் யூஸ் பண்ணி எந்தெந்த காம்பனண்ட்டுக்கெலாம் நேம் வைப்போம், அண்ட் ஸ்னேக் கேஸ், அப்பர் ஸ்னேக் கேஸ் அண்ட் லோயர் கேஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணி ஜாவாவில் இருக்க எந்தெந்த காம்பனண்ட்டுக்கெலாம் நம்ம நேம் வைக்கணும், எப்படியெல்லாம் வச்சா அது ஒரு பெஸ்ட் அப்ரோச்சாக இருக்கும் அப்படிங்கிறத பார்த்தோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது கோட் ஃபார்மேட்டிங் ஸ்டாண்டர்ட். கோட் ஃபார்மேட்டிங் ஸ்டாண்டர்ட். நம்ம கோட் எழுதுறோம்னா அந்த கோட் எந்த ஃபார்மேட்டில் இருக்கணும், எந்த ஃபார்மேட்டில் இருந்தால் மோர் ரீடபிளாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அதாவது எந்த நம்மளோட சோர்ஸ் கோடை எப்படி நம்ம அரேஞ்ச் பண்ணால் அது ஒரு கன்சிஸ்டன்ட் மேனரில் மோஸ்ட் அண்டர்ஸ்டாண்டபிள் ஃபார்மேட்டில் இருக்கும். ஃபர்ஸ்ட், நம்ம எழுதுகிற கோட் எல்லாருமே ப்ராப்பர் இன்டென்டேஷனை ஃபாலோ பண்ணியிருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் ஏஜ் greater than or equal to 18, system.out.println eligible to vote. இந்த கோடுக்கும் இப்போ நான் எழுத கோடுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்கு அப்படிங்கிறத கெஸ் பண்ணுங்க. ரெண்டும் ஒரே கோடு தான், பட் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்கு? எங்க எலிஜிபிளுக்கு ஒரு இலை இருக்கு, எங்க எலிஜிபிளுக்கு 2 இலை இருக்கு. அதெல்லாம் டிஃப்ரென்ஸ் கிடையாது. இங்க நான் ஒரு இலை மிஸ் பண்ணிட்டேன், போட்டுப்போம். ஸோ இந்த கோடில் நம்ம இன்டென்டேஷனை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணியிருக்கோம். ஒரு கண்டிஷனல் பிளாக் எழுதுனா அதுக்குள்ள நம்ம கொடுக்குற ஸ்டேட்மெண்ட் சில டேப் ஸ்பேஸ் விட்டு கொடுத்தா தான் அந்த ஸ்டேட்மெண்ட் அந்த பிளாக்குக்கு சொந்தமானது அப்படின்ட்டு நம்மளுக்கு பார்த்த உடனே ஈஸியாக புரியும். ஸோ இங்கே இந்த பிளாக்குக்கு சொந்தமான ஸ்டேட்மெண்ட்டை நான் இன்டென்டேஷன் ப்ராப்பராக விட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். பட் அதே ரைட் சைட் பார்த்தோம்னா நான் எல்லாத்தையும் ஒரே இன்டென்டேஷன் எழுதியிருக்கேன். ஸோ இந்த ரெண்டுத்துல எது நம்மளுக்கு பார்க்கறதுக்கு ரீடபிளாக இருக்குது அண்ட் நல்லா இருக்குது அப்படின்னா இந்த அப்ரோச் தான் பெட்டராக இருக்குது. இந்த அப்ரோச் கொஞ்சம் ஒஸ்ட்டாக தான் இருக்குது. அண்ட் செகண்டு, கன்சிஸ்டன்ட் ஸ்பேசிங். ஸோ நீங்கள் ஒரு லைன் எழுதுறேன், இன்ட் ஸ்பேஸ் ஏ ஸ்பேஸ் ஈக்குவல் டு 1 ஸ்பேஸ் ப்ளஸ் ஸ்பேஸ் 3. இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கும் இன்ட் ஏ ஈக்குவல் டு 1 ப்ளஸ் 3 ரெண்டும் ஒரே ஸ்டேட்மெண்ட் தான். பட் எது நம்மளுக்கு மோஸ்ட் ரீடபிளாக இருக்குது? இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தான். பிகாஸ் நான் ஒவ்வொரு காம்பனண்ட்டுக்கு இன்பிட்வீன்லையும் ஒரே மாதிரியான ஸ்பேஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். பட் அதை இங்கே பார்த்தோம்னா லெஃப்ட் சைட் நான் ஸ்பேசிங் யூஸ் பண்ணியிருக்கேன், ரைட் சைட் ப்ராப்பரான ஸ்பேசிங் யூஸ் பண்ணலை. ஸோ இது எனக்கு பார்க்கறதுக்கே கொஞ்சம் கிளம்ஸியாக இருக்க மாதிரி இருக்குது. இந்த மாதிரியான ப்ராக்டிஸ் எல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணிக்கிறது பெட்டர். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது கமெண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ். நம்மளோட சோர்ஸ் கோடில் எதுக்காக நம்ம கமெண்ட்டை யூஸ் பண்ணுவோம்? நம்மளோட ஜாவா கோடில் இருக்க காம்பனன்ட்ஸ் என்ன பண்ணுது அப்படிங்கிறது யார் பார்த்தாலும் ஈஸியாக புரியணும் அப்படிங்கிறதுக்கு தான் நம்ம கமெண்ட் யூஸ் பண்ணுவோம். நம்மளோட காம்பனண்ட்டோட ஃபங்க்ஷனாலிட்டியை டிஸ்கிரைப் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் கமெண்ட். இதில் நம்மளுக்கு எத்தனை டைப்ஸ் இருக்குது? சிங்கிள் லைன் கமெண்ட்ஸ் இருக்குது, அண்ட் மல்டி லைன் கமெண்ட்ஸும் இருக்குது. ஸோ ஏதாச்சும் நம்ம டிஃப்ரெண்ட்டாக யூஸ் பண்ணுறோம், ஏதாச்சும் ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம், வேறு ஏதாச்சும் புதுசான ஒரு விஷயம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது என் கூட பார்க்குற எல்லாத்துக்கும் புரியணும், யாருக்கும் டவுட் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அதை யூஸ் பண்ணுறதுக்கு பக்கத்துலேயே ஆர்எல்ஸ் அதுக்கு மேலேயோ அந்த காம்பனண்ட்டோட ஃபங்க்ஷனாலிட்டியும் நான் ரெப்ரசென்ட் பண்ணியிருப்பேன். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம என்ன ஃபார்முலா வச்சுக்கலாம்? ஓகே, ஸோ ஏரியா ஆஃப் ஸ்கொயர் என்னது? ஏரியா இஸ் ஈக்குவல் டு எஸ் இன்டூ எஸ், எஸ் ஸ்கொயர்னு வச்சுக்கலாம். ஸோ இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுதுறேன்னா நான் இதுக்கு பக்கத்துலேயே ஃபார்முலா டு ஃபைண்ட் ஏரியா ஆஃப் ஸ்கொயர். ஸோ அப்போ இந்த ஃபார்முலாவை பார்த்தா யாருக்கும் டவுட் வராது. ஸ்கொயரோட ஃபார்முலாலாம் மேக்ஸிமம் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். எனக்கு சடனாக எந்த ஃபார்முலாவும் ஞாபகம் வரல, ஸோ நான் இதை யூஸ் பண்ணியிருக்கேன். தட் இஸ் ஃபைன். இப்போ நான் புதுசாக ஒரு மெத்தட் எழுதுறேன். என்ன வச்சுக்கலாம்? பப்ளிக் வாய்ட்
ஃபைண்ட் ஏரியா. இதில் வந்து நம்ம சம் பராமீட்டர்ஸை வாங்கிப்போம். ஸோ இது ஒரு மெத்தட். இந்த மெத்தட் என்ன பண்ணும் அப்படின்னு பார்க்குறவங்களுக்கு ஈஸியாக புரியணும்னா நான் இந்த மெத்தடுக்கு மேலேயே இந்த மெத்தட் என்ன பண்ணுங்கிற ஸ்பெசிஃபை பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், திஸ் மெத்தட் finds the area of given shape. இதை நான் ஃபினிஷ் பண்ணிடுறேன். இதை தான் நம்ம மல்டிலைன் கமெண்ட்ஸ்னு சொல்லுவோம். இதே மாதிரி நமக்கு டாக்குமெண்டேஷன் கமெண்ட்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு. இந்த டாக்குமெண்டேஷன் கமெண்ட்ஸை நம்ம ஃபாலோ பண்ணி எழுதுனா ஜாவா டாக் அப்படிங்கிற ஒரு டூல் இருக்கு நமக்கு. ஸோ இந்த டூல் நம்ம சோர்ஸ் கோடை யூஸ் பண்ணும்போது நம்மளோட சோர்ஸ் கோட் ஒரு ப்ராப்பர் ரீடபிள் யூஐ ஸ்ட்ரக்சராக மாறிடும். ஸோ இந்த டாக்குமெண்டேஷன் கமெண்ட்ஸ் நம்ம லேட்டர் பார்ப்போம். அண்ட் இந்த ஜாவா டாக் அப்படிங்கிற டூலையும் நான் உங்களுக்கு யூஸ் பண்ணி என்னோட சோர்ஸ் கோடை எப்படி ஒரு ப்ராப்பர் யூஐயை மாற்றுறது அப்படிங்கிறதையும் காட்டுறேன். அண்ட் நெக்ஸ்ட் சில ரெக்கமெண்டட் ப்ராக்டிஸ். ஃபர்ஸ்ட், அவாய்ட் மேஜிக் நம்பர்ஸ். ஸோ மேஜிக் நம்பர்ஸ்னா ஒன்றும் டிஃப்ரெண்ட்டான நம்பர்ஸ் இல்லை. இப்போ ஏதோ ஒரு புது நம்பரை நம்ம யூஸ் பண்ணுறோன்னா அதை டேரெக்டாக யூஸ் பண்ணாமல் அதை ஒரு கான்ஸ்டன்ட்டில் போட்டு யூஸ் பண்ணுறது பெட்டர். ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஏரியா கண்டுபிடிக்கிறேன். 3.14159 இன்டூ ஆர் இன்டூ ஆர். இது எந்த ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா? ஏரியா ஆஃப் சர்க்கிள். ஸோ இந்த ஒரு நம்பர் திடீர்னு எங்கேருந்து வந்துச்சுன்னு எனக்கு தெரியாது. ஸோ இந்த மாதிரி நம்பர்ஸை டேரெக்டாக யூஸ் பண்ணாமல் இதை ஒரு கான்ஸ்டன்ட்டில் போட்டு வச்சுக்கலாம். லைக் ஃபைனல் டபுள் பை இஸ் ஈக்குவல் டு 3.14159. அண்ட் இந்த ஏரியாங்கிற ஃபார்முலாவில் இந்த நம்பரை நான் டேரெக்டாக யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த கான்ஸ்டன்ட்டோட நேமை யூஸ் பண்ணிப்போம். ஸோ இந்த அப்ரோச்சை விட இந்த அப்ரோச் எனக்கு கொஞ்சம் ரீடபிளாக இருக்குது. அண்ட் செகண்டு, எப்போல்லாம் நான் மெத்தடுக்கு நேம் வைக்கிறனோ ரொம்ப லென்த்தியான நேம் வைக்கக்கூடாது. ஸோ இதுக்கு என்ன நேம் வைக்கலாம்? கீப் ஷார்ட் அண்ட் ஸ்வீட் மெத்தட் நேம்ஸ். இதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா கால்குலேட் சேலரி. இது வந்து ஒரு மெத்தட். கால்குலேட் சேலரி. ஸோ இந்த மெத்தட் ரீடபிளாக இருக்குது. அண்ட் இந்த மெத்தடை பார்த்த உடனே இந்த மெத்தட் என்ன பண்ண போகுது அப்படிங்கிறதும் நம்மளுக்கு ஒரு லெவலுக்கு புரியுது. இந்த மாதிரி நேம் வைக்கிறதுக்கு பதிலாக கால்குலேட் சேலரி அண்ட் பிரிண்ட் அண்ட் சேவ் அண்ட் சென்ட் இமெயில் இந்த மாதிரி ஒரு பெரிய நேம் வைக்க முடியுமா? ஆர்எல்ஸ் கால்குலேட் சேலரி அண்ட் கிவ் இன்க்ரிமெண்ட் இஃப் சேலரி இஸ் லெஸ் தென் 20,000. இந்த மாதிரி ஒரு பெரிய மெத்தட் நேம் ஆக்சுவலாக நம்ம வச்சுக்கலாம். பிகாஸ் ஜாவாவில் ஐடென்டிஃபையருக்கு லென்த் ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. பட் ரொம்ப லென்த்தாக நம்ம நேம் வச்சா அது நம்மளோட கோடோட ரீடபிலிட்டியை குறைச்சிடும். ஸோ நம்ம நேம் வைக்கிறது ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இருக்கணும். ஆனால் அந்த பர்பஸை டிஃபைன் பண்ணுற மாதிரி இருக்கணும். அதே மாதிரி மீனிங்ஃபுல்லான நேம்ஸை யூஸ் பண்ணும். ஸோ நான் இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் கிட்ட இருந்து அவனோட ஏஜ் இன்புட்டாக வாங்க போகிறேன்னா நான் அந்த வேரியபிளுக்கு ஏஜ் அப்படின்னு நேம் வச்சா தான் கரெக்டாக இருக்கும். அதுக்கு பதிலாக இன்ட் XYZ அப்படின்னு வச்சா ஸோ இது எதுக்கு அப்படிங்கிறது எனக்கு புரியும். என் கூட இன்னொரு டெவலப்பர் வாங்கி படித்தாருன்னா இந்த வேரியபிள் அவன் எதுக்கு யூஸ் பண்ணியிருக்கான், இந்த வேரியபிளில் இருக்க டேட்டா எதை மீன் பண்ணுது அப்படிங்கிறதே புரியாதுன்னா ப்ராப்பராக மீனிங்ஃபுல்லாக இருக்கணும். அதோட நேம் ஃபங்க்ஷனாலிட்டியை மீன் பண்ணி இருக்கணும். அதே மாதிரி அப்ரிவேஷன்ஸை நம்ம அவாய்ட் பண்ணிக்கிறது பெட்டர். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த கால்குலேட் சேலரியவே CALRY. பிகாஸ் நம்ம டைப் பண்ணும்போது சேட் பண்ணும்போது எல்லாமே ஷார்ட்கட் யூஸ் பண்ணி பழகிருப்போம். கோடிங் எழுதும் போது இந்த மாதிரி ஷார்ட்கட் யூஸ் பண்ணுறது இட்ஸ் நாட் தட் மச் ரெக்கமெண்டட். நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் நேமே ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக வைக்கிறது பெட்டர்னு. இந்த மாதிரி நம்ம ரொம்ப ஸ்வீட்டாக வச்சா நம்மளுக்கு மட்டும்தான் புரியும். நம்ம கூட வேறு டெவலப்பர் பார்த்தா இது என்ன அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கே அவன் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ தேவையில்லாத இடத்துல இந்த அப்ரிவேஷன்ஸை நம்ம அவாய்ட் பண்ணிக்கிறது நம்மளுக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி என்னோட சோர்ஸ் ஃபைலில் நான் கோடு எழுதுறேன்னா அந்த கோடில் நிறைய காம்பனண்ட் இருக்கும். அந்த காம்பனண்ட்டை நான் ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ணணும். ஸோ நம்ம ஜாவா சோர்ஸ் கோடுன்னு எடுத்துட்டோம்னா அதில் ஃபர்ஸ்ட் பேக்கேஜ் ஸ்டேட்மெண்ட் இருக்கும். பேக்கேஜ் ஸ்டேட்மெண்ட்க்கு அடுத்தது இம்போர்ட் ஸ்டேட்மெண்ட் இருக்கும். இம்போர்ட் ஸ்டேட்மெண்ட்க்கு அடுத்தது அந்த கிளாஸை நம்ம டிஃபைன் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருப்போம்.
அந்த கிளாஸ்க்குள்ள ஏதாச்சும் ஃபைனல் வேரியபிள் இருக்கா, இல்ல கான்ஸ்டன்ட் வேரியபிள் இருக்கா, இந்த மாதிரி வேரியபிள்ஸை டிக்ளேர் பண்ணியிருப்போம். அண்ட் தென் அந்த கிளாஸ்க்கான கன்ஸ்ட்ரக்டரை எழுதியிருப்போம். அண்ட் இதுக்கு கீழே அந்த கிளாஸ்க்குள்ள எத்தனை மெத்தட்ஸ் வேணுமோ அந்த மெத்தட்ஸ் எல்லாம் நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணியிருப்போம். ஃபைனலாக அந்த கிளாஸை முடிச்சிருவோம். இந்த மாதிரி நிறைய காம்பனண்ட் இருக்கும்போது எல்லா ஃபைல்லையும் ஒரே அரேஞ்ச்மெண்ட்டை ஃபாலோ பண்ணுறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அண்ட் அது நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். நம்ம ஒவ்வொரு ஃபைல் ரீட் பண்ணும்போதும் ஃபர்ஸ்ட் எழுதியிருக்க ஸ்டேட்மெண்ட் இதை தான் மீன் பண்ணுது, செகண்ட் எழுதியிருக்க ஸ்டேட்மெண்ட் இதை தான் மீன் பண்ணுது அப்படிங்கிறது நம்மளுக்கே புரியுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே ஒரு ரெக்கமெண்டட் அப்ரோச் தான். இதை ஃபாலோ பண்ணி தான் நான் ஜாவா கோட் எழுதணும் அப்படியா அப்படின்னு கேட்டால் கிடையாது. இதை ஃபாலோ பண்ணி எழுதுனா நம்ம கோட் நாம மட்டும் பார்க்குற மாதிரி இல்லாமல் வேற யார் பார்த்தாலும் புரியுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ரூல்ஸ் எல்லாத்தையும் நம்ம கைட்லைன்ஸ்னு சொல்லுவோம். ஸோ ரூல்ஸ்ன்னு சொல்றதை விட கைட்லைன்ஸ்னு சொல்றது பெட்டராக இருக்கும். கைட்லைன்ஸ் GUIDELINES. பிகாஸ் ரூல்ஸ் அப்படின்னா அது ஸ்ட்ரிக்ட், கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி தான் இருக்கணும். கைட்லைன்ஸ் அப்படின்னா அது ஒரு அட்வைஸ் மாதிரி. ஃபாலோ பண்ணால் பெட்டர், ஃபாலோ பண்ணினா லெட்ஸ் ஃபேஸ் த கான்சிக்வன்ஸ். ஸோ இதுதான் நம்மளோட ஜாவா கோடிங் ஸ்டாண்டர்ட்.